முத்தமிழர் கலைஞர் நினைவிடத்தின் நிலவரையில் கலைஞர் உலகம் எனும் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். இந்த அருங்காட்சியகம் எப்போது பொதுமக்களின் பார்வைக்கு அனுமதிக்கப்படுகிறது? விவரங்கள் என்ன? சென்னை மெரினா கடற்கரையில காமராஜர் சாலையில மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய நினைவிடம் என்பது கடந்த 26ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்தார். அன்றைய தினம் எப்போது பொதுமக்களுக்கு பார்வைக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்ற கேள்வி இருந்தது. காரணம் என்னவென்றால் அந்த நினைவிடத்துக்கு பொதுமக்கள் அனுமதி என்பது இருந்தது. ஆனால் கலைஞர் உலகம் என்ற அடிப்படையில் ஒரு அருங்காட்சியகம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கலைஞரின் நிழலோவியம், உரிமை வீரர் கலைஞர் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகள்ல அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த நவீன தமிழ்நாட்டின் சிற்பி, பண்பாட்டு பேழை, கலைஞரோட வரலாற்று சுவடுகள், கலைஞரின் மகளிர் மேம்பாட்டு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான அதிமுக ஆட்சிக்காலத்துல மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியுடைய பல்வேறு விதமான திட்டங்களை அங்கு காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். அது கலைஞர் உலகம் என்ற பெயர்ல அருங்காட்சியகமாக அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு பொதுமக்களுக்கு அனுமதி இல்லாமல் இருந்தது. வரக்கூடிய 6ஆம் தேதி புதன்கிழமை அன்று முதல் அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. தமிழக அரசினுடைய ஒரு இணையதள முகவரி கொடுத்திருக்காங்க. அதுல பதிவு செய்துட்டு அந்த அனுமதி சீட்டு நம்ம பதிவிறக்கம் செய்து டவுன்லோட் பண்ணி அதை எடுத்து வரலாம். அப்போது அவங்க அனுமதி கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில அனுமதி என்பது கிடைக்கப்படும். ஒருவருக்கு ஒரு மொபைல் நம்பர்ல இருந்து ஒரு அனுமதி சீட்டு பெறுவதற்குண்டான வாய்ப்பு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. www கலைஞர் உலகம் என்ற அடிப்படையில .org என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி இதற்கான அனுமதி சீட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை 6 காட்சிகளாக அந்த அருங்காட்சியகத்துல இருக்கக்கூடிய சிறப்புகளை காட்சிப்படுத்துவாங்க. பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான காட்சி நேரத்தை தேர்வு செய்து முன்கூட்டியே அனுமதி பெற்று அதனுடைய அடிப்படையில அந்த அனுமதி சீட்டினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அக்காட்சியினை காண வரக்கூடிய பொதுமக்கள் இந்த காட்சி நேரத்துக்கு 30 நிமிடத்துக்கு முன்னதாக வருகை தர வேண்டும். அனைத்துமே இலவசம் அப்படிங்கிறது அடிப்படையில அனுமதி சீட்டுக்கு எதுவும் அந்த அஞ்சலி செலுத்துவதற்கு, நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்கு தேவைப்படுவதற்கு அனுமதி சீட்டெல்லாம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இந்த கலைஞர் உலகம் அருங்காட்சியகம் என்ற தலைப்புல இருக்கக்கூடிய அனைத்துமே பார்வையிடுவதற்கு இந்த அனுமதி சீட்டு என்பது அவசியம். அதைத்தான் அந்த வெப்சைட்ல ஒரு மொபைல் நம்பரை பயன்படுத்தி அந்த ஸ்லாட்டை புக் பண்ணி ஒரு 30 நிமிடத்துக்கு முன்னதாகவே வர வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வருகிற 6ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பார்வைக்கு இந்த கலைஞர் உலகம் என்ற அருங்காட்சியகம் பயன்பாட்டுக்கு வருகிறது அப்படிங்கிறதா தற்போதைய தகவலாக உள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.